போயும் நாகபுரி வம்சத்துல இருந்து வந்த நீயே உன் குடும்பத்துக்காக என்ன பழி வாங்கணும் துடிச்சிட்டு இருக்கியே. ஆதிக்கடவூர் வம்சத்துல இருக்கிற என் மகன் அவன் குடும்பத்துக்கு எதிரா நிப்பானா? ஏய், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எந்த சூழ்நிலையிலையும் ஆதி என்ன விட்டு கொடுக்க மாட்டான். நானும் என் மகனை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒண்ணுன்னா ஆதி இங்க வந்து நிப்பான், அவனுக்கு ஒண்ணுன்னா புயலா நான் வந்து நிப்பேன். எங்க 2 பேரையும் உன்னால பிரிக்க முடியாது. உன்னோட இந்த குள்ளநரி டிராமாலாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. இல்ல ஏன் உங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது? பிரிக்கிற உன் ஆதிக்கிட்ட இருந்து மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டு நான் பிரிச்சு காட்டுறேன். என்னைய அடிச்சிட்டு போற விட மாட்டேன். என்ன இப்ப பலமான யோசனையில இருக்கா? ஒருவேளை நந்தினி பிளான மோப்பம் பிடிச்சிருப்பாளோ? எதுக்கும் அகிலா கிட்ட போய் பேச்சு கொடுத்து பாப்போம். அவ நந்தினி பிளான மோப்பம் பிடிச்சிருந்தா நந்தினியை உஷார் பண்ணலாம்ல. அக்கா, காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா அக்கா? ஏதோ யோசிச்சுட்டு இருந்தீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமாக்கா? வாயே திறக்க மாட்டேங்கிறா. எப்படி அக்கா, ஆதி ஞாபகம் வந்துருச்சாக்கா? இல்ல, ஆதி எங்க இருக்கான், என்ன பண்றான், ஏதாவது தகவல் கிடைச்சதாக்கா? தகவல் கிடைச்சது. கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? என்னக்கா சொல்றீங்க? ஆதி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சா? ஆதி எங்கக்கா இருக்கா, என்ன பண்றா, நல்லா இருக்கானா? ஆதி வீடு பார்த்து பால் காய்ச்சின வரைக்கும் தான் இங்க சில பேருக்கு தெரியும். ஆனா எனக்கு அதுக்கு மேலையும் அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற வரைக்கும் தெரியும். என்ன சொல்றா இவ? ஓஹோ, அகிலா எனக்கு பதில் சொல்ற மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காளா? அப்ப இவங்க 2 பேருக்கும் ஆதியை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு. என்னன்னு கேட்போம். என்னக்கா சொல்றீங்க? ஆதி இந்த வீட்டை விட்டு போனாலும் இன்னும் அவன் உடம்புல இந்த அகிலாண்டேஸ்வரியோட ரத்தம் தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நிரூபிச்சிட்டான். ஆயிரக்கணக்கான பேருக்கு இங்க வேலையை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்த ஆதி வேலைக்காக ஒரு கம்பெனில ப்ராஜெக்ட் ஓகே பண்ணிருக்கான். ஆனா ஓகே பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவங்க லாஸ்ட் மினிட்ல ஆதிக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. நந்தினியோட பிளான் எல்லாம் ஸ்மெல் பண்ணிட்டா போல இருக்கே. 6 மாசத்துல பிசினஸ்ல என்ன ஜெயிச்சு காட்டணுங்கிறதா ஆதிக்கு அவங்க போட்ட கண்டிஷன். ஆஹா, தெரிஞ்சிருச்சா? இன்னும் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியலையே. ஆனா ஆதி அந்த கண்டிஷனுக்கு கட்டுப்படாம தனக்கு கிடைச்ச இந்த பெரிய வாய்ப்பை எனக்காக
விட்டு எறிஞ்சிட்டான். ஐயோ போச்சா? நந்தினி போட்ட பிளான் எல்லாம் போச்சே. என்ன நேரடியா எதிர்க்க தைரியம் இல்லாத அந்த நந்தினி தான் இன்வெஸ்டர் மூலமா ஆதியை எனக்கு எதிரா முன்னிறுத்த பாத்திருக்கா. முடிஞ்சது. இப்ப நந்தினிக்கு எதிரா நாம பொங்கி எழணும். அப்பதான் இவ நம்பிக்கையை வாங்க முடியும். இந்த நந்தினி சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கேக்கா. திரும்ப திரும்ப வந்து உங்ககிட்டயே வாலாட்டிட்டு இருக்கா. அவளை நீங்க சும்மாவா விட்டீங்க? நான் ஒண்ணு அவளை சும்மா விடல. அவளுக்கு கொடுக்க வேண்டியதை சூடா கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். சூப்பர்க்கா, அப்படிதான் செய்யணும். தனக்கு கிடைச்ச வாய்ப்ப எனக்காக ஆதி தூக்கி எறிஞ்சிட்டான்னு நினைக்கும் போது ஒரு தாயா எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா அவனோட வாழ்க்கையை நினைக்கும் போது எனக்கு கவலையா இருக்கு. கவலையா இருக்கா? ஆதி இந்த வீட்ல இருக்கும்போதே அவனுக்காக நான் கொடுத்த ஷூரிட்டியை ஏத்துக்கல. தனக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட தூக்கி போட்டவன் இப்போ ஏன் மூலமா ஏதாவது ஏற்பாடு செஞ்சாலும் அவன் அதை ஏத்துக்க மாட்டான். தெரியாம செஞ்சாலும் பின்னால தெரிஞ்சிருச்சுன்னா அவன் தூக்கி போட்டுருவான். அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யோசி யோசி. எந்த பிளான் போட்டாலும் ரிவர்ஸ் ஆகுது. இவளுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆதி அம்மாவுக்காக கிடைச்ச வாய்ப்பை தூக்கி போட்டு இருக்கா. அகிலாவோ ஆதியோட வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அம்மாவும் மகனும் ஒருத்தர் மேல ஒருத்தர் இப்படி பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சிருக்காங்களே. கடவுள் தான் இவங்களை சீக்கிரம் ஒண்ணு சேர்க்கணும். ஓய், என்ன ஒரு மாதிரி இருக்க? நீங்க இன்டர்வியூக்கு போறீங்களா மாமா? நேத்து தான் உன்கிட்ட சொன்னேனே, ஹெச்ஆர் போஸ்டிங் ஆள் தேவைன்னு பேப்பர்ல ஆட் பார்த்தேன். என்கொயரி பண்ண இன்னைக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கே நீ ஃபீல் பண்ற? இன்டர்வியூக்கு போறேன்னு நீங்க ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஆனா என்னால் இதை சாதாரணமா எடுத்துக்க முடியலையே மாமா. எத்தனையோ பேருக்கு இன்டர்வியூ நடத்தி வேலை கொடுத்தவர் நீங்க. ஆனா இப்போ வேலைக்காக நீங்களே இன்டர்வியூ போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் மாமா. ஏய், அன்னைக்கு நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகும்போது எவ்வளோ சந்தோஷமா விபூதி எல்லாம் வச்சு என்ன அமுச்சு வச்சேன். இப்போ நான் இன்டர்வியூக்கு போறேன்னு சொன்னா மட்டும் என் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே ஒன்று தான். சிரிச்சுட்டே அமுச்சு வையேன். எல்லாரும் அண்ணாந்து பாக்குற உயரத்துல இருக்கிறவங்களால எப்படி மாமா இவ்வளவு ஈஸியா இறங்கி வர முடியுது? இதை என்னால தாங்கிக்கவே முடியல. இப்போ நீங்க இன்டர்வியூக்கு போய் தான் ஆகணுமா? வேற வழி இல்லையே. நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வர இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என் அம்மாவுக்கு போட்டியாக மாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் நான் தவிர்க்கணும்னா இப்போதைக்கு பிஸ்னஸ் எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில் மந்த்லி சேலரிக்கு ஜாயின் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு பண தேவையெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை. எனக்கு ஒன்று சந்தோஷமாக வச்சுக்கணும். உன் கூட ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தேவையான பணம் இருந்தால் போதும். அதுக்கு இந்த ஜாப் கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டா என் ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் அதில் தான் இருக்கும். உன்னோட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல. இதே நான் தினமும் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன்னா ஈவினிங்கில் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவேன். உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. எனக்காக தான் நீங்க எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுத்து இறங்கி வரீங்கன்னு எனக்கு தெரியுது மாமா. நமக்காக. அதனால நீ எதையும் நினைச்சு கவலைப்படாம சந்தோஷமா இரு. நான் இன்டர்வியூ போயிட்டு வரட்டுமா? சரி, எனக்கு வேலை கிடைக்கணும்னு விஷ் பண்ண.
உங்க சந்தோஷம் தான் மாமா என்னோட சந்தோஷமும். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. ம். நேற்று தான் தெரிஞ்சது. ஆமாம் சார். இங்கே இன்டர்வியூ இருக்குன்னு. சார் சார் மார்னிங் மார்னிங் சார். மார்னிங். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. தேங்க்யூ சார். இவர் என்ன நம்ம கூட வந்து உட்காந்துருக்காரு? தெரியல, ஒருவேளை இவர் தான் நம்மளை எல்லாத்தையும் இன்டர்வியூ எடுக்க போறாரோ? இல்லை அப்படிலாம் இல்லை. இந்த கம்பெனி ஓனர் இவர் இல்லை. இவர் ஏன் நம்மள இன்டர்வியூ எடுக்கணும்? நமக்குள்ள எதுக்கு டிஸ்கஷன்? அவர்கிட்டயே கேட்டுருவோம். ஆ. சார் நீங்க எதுக்கு சார் இங்க? நானும் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? நீங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? ஏங்க ஷாக் ஆகுறீங்க? உங்க எல்லாரும் மாதிரியும் நானும் வேலை தேடி தான் வந்திருக்கேன். நீங்க போய் உட்காருங்க. ஓகே தேங்க்யூ சார். இப்போ இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் பேர் கொடுத்துட்டீங்களா? சார் நான் இன்னும் கொடுக்கல. சார் நீங்களா? நீங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? மை காட், இதோ வந்துடுறேன் சார். ஓகே. சார் 1 மினிட். சரிங்க சார். ஓகே ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பே இல்லை. உங்களுக்கே தெரியும், என்னோட ரோல் மாடல் ஆதி சார் தான். இங்கே பாருங்க, அவரை மாதிரி பிஸ்னஸில் சாதிக்க முடியலனாலும் ஓரளவுக்காவது சாதிக்கணும்ல. ஆ சரி, இன்டர்வியூக்கு வந்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஈவினிங் போல் கால் பண்ணட்டுமா? ஓகே பை. என்ன சொல்லுவோம், எல்லாம் ரெடியாக இருக்கா? இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? பண்ணிடலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சார். முக்கியமான விஷயமா? இன்டர்வியூ ஆரம்பிக்க போகிற நேரத்தில் அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஆமாம், நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு? வெளியில இன்டர்வியூக்கு இவர் வந்திருக்காரு சார். என்ன சொல்றீங்க செல்வம்? நம்ம இன்டர்வியூக்கு ஆதி சார் வந்திருக்காரா? ஆமா சார். நல்லா பாத்தீங்களா? நீங்க பார்த்தது ஆதி சார் தானா? நான் இப்ப அவர்கிட்ட பேசிட்டு தான் சார் வர்றேன். அவர் தான் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நோ டவுட் சார். சரி வாங்க போலாம். ஓகே சார். சிட் சிட் சிட். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க பாதை எங்க ஆபீஸ்ல படாதான்னு எத்தனை நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? நீங்க என்ன சார் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க சார், உள்ள வாங்க. இல்ல, இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன். இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் வெயிட் பண்றேன். நீங்க போய் ஆரம்பிங்க சார். சார், நீங்க வெளில வெயிட் பண்றீங்கன்னு சொன்னதும் என்னால உள்ள உட்காரவே முடியல சார். உங்களை இங்க உட்கார வச்சுட்டு என்னால எப்படி சார் உள்ள இன்டர்வியூ பண்ண முடியும்? ப்ளீஸ் சார், வாங்க உள்ள வாங்க ப்ளீஸ். இல்ல சார், பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன், நீங்க போங்க. சார் ப்ளீஸ் சார், எனக்காக கொஞ்சம் உள்ள வாங்க ப்ளீஸ் சார். ஓகே.
இன்டர்வியூ நடக்குமா? தெரியலையே, வெயிட் பண்ணி பாப்போம். வாங்க. பிஸ்னஸில் எனக்கு நீங்கள் தான் சார் ரோல் மாடல். உட்காருங்க. சார் அங்கே இல்லை, உங்கள் சீட்டு இங்கே உட்காருங்க. அது உங்கள் சீட் சார். நான் இன்டர்வியூக்கு தானே வந்திருக்கேன். நீங்கள் உங்கள் சேரில் உட்காந்து என்னை இன்டர்வியூ பண்ணுங்க. சார், உங்களை இன்டர்வியூ பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு தகுதி இல்லை சார். உங்ககிட்ட நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு இப்போ ஒரு கனவு மாதிரி இருக்கு சார். பிஸ்னஸில் நான் என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சிக்கலான நேரத்துலையும் ஃபோட்டோவில் இருக்கிற உங்ககிட்ட தான் மானசீகமாக பேசி முடிவு எடுப்பேன் சார். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேனா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் சார் காரணம். இது என்னோட ஆஃபீஸ் இல்லை, உங்கள் ஆஃபீஸ். நீங்கள் உட்கார வேண்டிய இடம் இதுதான். உங்கள் சீட்டில் உட்காருங்க சார். உங்களோட உழைப்பிலையும் முயற்சியிலையும் நீங்கள் முன்னுக்கு வந்திருக்கீங்க. அதுக்கு நான் காரணம் இல்லை. இப்போ நான் வேலை தேடிட்டு இருக்கேன். இங்கே இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். என்கிட்ட நீங்கள் கேள்வி கேளுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற தகுதி என்கிட்ட இருந்தா அந்த போஸ்டிங்கான சேரில் என்னை உட்கார வைங்க. எனக்கு அது போதும். சார் ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நடந்ததெல்லாம் எனக்கும் தெரியும் சார். இப்போ என்ன, உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும் அவ்வளோதானே? ஓகே சார். இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க இந்த கம்பெனியோட ஒர்க்கிங் பார்ட்னர். செல்வம் சார், இனிமேல் இந்த கம்பெனியில் என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சார்கிட்ட கேட்டு தான் முடிவு எடுக்கணும், சரியா? இப்பல இருந்து சாருக்கு அப்புறம் தான் நான். நம்மளையும் நம்ம கம்பெனியும் இனி வழி நடத்த போகிறது சார் தான். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். குட் சார், வாங்க உட்காருங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. சார், நம்மளை தேடி ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை நம்ம தக்க வச்சுக்கணும். நம்ம யோசிச்சுட்டு இருந்தோன்னு வைங்க, அப்புறம் அந்த வாய்ப்பு நம்ம கைவிட்டு போயிடும். நீங்கள் எனக்கு கிடைச்சது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கங்க. வாங்க சார், வந்து சீட்டில் உட்காருங்க. ப்ளீஸ் சார், வாங்க உட்காருங்க. இல்லை, அது உங்கள் சேர். நீங்கள் அங்கே உட்காருங்க. நான் இப்படி உட்காந்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இன்டர்வியூவை கண்டினியூ பண்ணுங்கள். சார் சரிங்க சார். ஓகே செல்வம் சார், நீங்கள் போய் இன்டர்வியூக்கு ஒருத்தர் வர சொல்லுங்க. ஓகே சார். சார் உட்காருங்க. தேங்க்யூ.